மாளிகளே எங்கள் சமையல்காரர் செம்மலிங்க பண்டாரமானவர் வந்திருந்து சாமி பாராக யாரும் செய்யாரு வாங்கூடாமே அந்த வரலாற்று மொழிகள் தானே யானை போலே அம்மா அப்படி வகையா பண்ணுகின்ற பொழுது இன்னும் கார சேவுகளும் உறுதியானதை கால வர வேண்டும் என்று சொல்லி கார வகையான மிச்சர்களும் இப்படி தேவையானதை எல்லாம் பண்ணி முடிச்சார். பண்ணி முடிச்சு ஏப்பா என்ன வட்ட வட்டமா இருக்குது? என்னது கச்சாயமா? இது என்ன அப்படி நெறியா இருக்குது? நெறியா இருக்கிறதெல்லாம் முறுக்குங்க. ஓஹோ, இதெல்லாம் நீயே பண்ணுதா? அப்புறம் நானும் எப்படி சம்சாரம் 2 பேரும் தான் பண்ணணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல போ. இப்ப பூரா நெய்யிலேயே பண்ணிருக்க மாட்டேங்குது. அப்புறம் நெய் இல்லாம எண்ணெயிலேயே பண்றது. அதான் நீங்க தான் அமுத்துனது இந்த முறுக்கல்ல. நீங்க நான் அமுத்தின நீ இப்படி நெய்யிலேயே வளர்ந்து வந்து முடிச்சார்கள். அவையெல்லாம் வகை வகையா பண்ணி எடுத்து வைத்துவிட்டு அப்ப சமையல்காரர்கள் விடைபெற்றார்கள். எங்க ராமரியாத்தா இந்த பழங்கால போது பழங்க இன்னும் வேணுங்களா? போதும் போதும், இன்னைக்கு இது போது. அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். கொண்டு வர அளவுக்கு பண்ணி இருக்குதுங்க என்று சொல்லி அவர்கள் விடைபெற்றார்கள். இப்படி இருக்க எங்க தர்மபுத்திர ராமரியானவர்கள் அண்ணனுடைய மாளிகையிலே 14 ஆண் குழந்தைகள் இருக்கிறது. இந்த 14 குழந்தைக்கு தேவையான ஆடை அணிகள் எடுத்து வச்சாங்க. அண்ணனுடைய வீட்டுல 2 பொட்ட பிள்ளைகள் சொன்னாங்க. அந்த பொட்ட பிள்ளைகளுக்கு 1000 பொன்பெற்ற துயராவது எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சு அனைத்தும் வெளியாக இருக்கிறது. அண்ணவர் இன்னைக்கு காடுகரை போயிட்டு வீடு வந்த பிற்பாடு இன்னொரு முறை பக்குவமா சொல்லி ஏதோ வெடிக்கிறதுக்குள்ள பேசி முடிச்ச அண்ணவட கூட கூட்டிட்டு போயிடணும். அப்பத்தே நம்மளுக்கு ஒரு பெருமை வந்த இடத்துக்கு போகல. 2 பேரும் ஏறணும் என்று சொல்லி காவலை கவனித்து இப்படி ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு யோசனையாக பிரியப்பட்டு எல்லா நேரத்தை எங்க முடியாத்திருவதானே அந்த வட்டப்பாறை காத்திரை சென்று இந்த வேலை வெட்டியெல்லாம் பார்த்து முடிச்சு விட்டு
சாயங்கால நேரம் சங்கமங்க பொழுதுல சரி வீட்டுக்கு போலாம்னா மாடு கதையெல்லாம் மாத்தி கட்டி பக்குவமான ஜீவங்கள்லாம் போட்டு விட்டு நுனியாசாரிதானே பாரு தன்னே அண்ணா காரணம் என்ன சொல்லுது ஆமரையானவர்கள் அன்னவர் போன வழிபாக்கு வருவார் என்று மலை மீது விழிவிச்சு தாமரையோ வருவலை காத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கவர்ந்து வாழ்க்கையத்தை கொண்டு வீட்டுக்கு வரார். அப்ப இது கண்டதாமரவானே சாமி மன்னார் இடத்தில் மங்கை ஐயோ வாங்க மன்னா இந்த மன்னா வாங்க முதல்ல என்ன சொன்ன வாங்க வந்துட்டான் இருக்கிற எனக்கு வாங்க மாடு பால் வத்தி போச்சு கொஞ்சம் தான் இருக்குது அது முன்ன நாள் தான் போன கறக்காத இந்த வெயிலுக்கு அவ்வளவுதான் வேலையாகி போச்சு. நல்ல பச்சை தீவனம் போடுங்க கறக்கு பச்சை தீவனம் வர தீவனத்துக்கா வலிக்கால பச்சை தீவனம் போடுறாங்க புண்ணாக்கு நீங்க வாங்கி போடுங்க போட்ட போது இல்லை நீ எவ்வளவு போட்டாலும் நீ அவ்வளவுதான் கறக்கு பால்காயத்தை கூடி நான் போய் மேல கிளம்பிட்டு வரேன். வெயில் இருந்து பாரு பூரா வட வடம் இருக்குது. ஆமாங்க தண்ணி காஞ்சி இடத்துல போங்க. அப்ப முடியாத்திரவர்களானே அந்த அண்ணீர் சாவடியில வந்து நீராடி நீர் ஒழுங்கார் நீதியுள்ளோம் தலையானது ஒழித்து விட்டு ஒரு சீக்கிரமாக சோமங்கள் வந்துவிட்டு சோமத்தொண்டானது உடனே போட்டு சாமி கொடுப்பு உடம்பன்னாக உன்னுடையார் சுத்தமெல்லாம் சிவமயம் உலகெல்லாம் பார்க்கின்ற உலகெல்லாம் பெருமானே எவ்வெருமாம் மாயவா மன்னப்பகத்து மதக்கரை செல்லாண்டே உங்களுடைய இல்லாமல் உதவிகளை யாரும் இல்லை என்று சொல்லி நெற்றியில் திருநீராக அடைந்தார்கள். அறிந்து கொண்டு அவரே யாரத்தொட்ட வாங்குவோமா நீரத்தொட்டா வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. உலகாசிர பழமொழி அப்படியா? அது போல தாமரே தண்ணி பட்டோடனே உடம்பு வெடுக்குன்னு இருக்குதுமோ இருக்குங்க இருக்கும். சாப்பாடு ரெடியா? ஓ சாப்பாடு ரெடியா இருக்குது வாங்க. பசி வாத்து கணக்கு அதே வாங்க மன்னா அப்படித்தானே அண்ணவரத்தான் அழைச்சு சாப்பாடு சாகம் பரிமாறுவார நேரம் கவிய அகலகீழ விரிச்சு இலை விரிச்சு
முதல்ல சாப்பிடுங்க. பபக்குன்னு போட்டீங்கன்னா முரண்டிச்சு. அப்படித்தான் இருக்குது, அப்படித்தான் இருக்குது. தண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன வேணுங்களா? நம்மளுக்கு பசியே ஆகாத்தையும் சரி, நீ வைக்கிற இந்த வாழைக்காய் கூட்டு மட்டும் கடலை பார்த்துட்டா ஆமாங்க, அப்புறம் முடிச்சா பிடிக்கும் பார்த்துட்டோம். ஆமாங்க ஆமாங்க. நான் எதை பண்ணனாலும் வடகம் இல்லாத பண்ண மாட்டேங்க. அப்படி எல்லாம் எங்களை கை பக்குவம் அப்படிங்க. ஆமா 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 தாமரை எல்லாம் சொல்லுவாங்க, தாமரையா கையென்ன அணிக்கடவு நெய்யன்னு அப்படியும். ஆமா நான் எதை பண்ணிட்டாலும் அப்படி இருக்கும் பார்த்துக்கணும். ஆமா ஆமா தாமரை மக்கள் மறக்காரோட்டு வழியாத்தான் வந்தானா ஒரு வழியாவது நக்கி பார்க்காத போக மாட்டான் நிலத்தை உடம்பத்தே. ஓஹோ, உங்களோட கை பக்குவம் அப்படி பிரமாதம் பிரமாதம். ஒரு கப்பல் ஊத்தியும் கொண்டுகிட்டு போயிடுவான். எல்லாம் நைட்டு பார்த்துட்டு ஊத்திக்கிட்டு போயிட்டு அப்படி இருக்கிறையில கொடுக்கறது. அதுக்கு நான் வீக்கானமா இருந்துக்குவனுங்க. என்னென்ன நீங்க வந்தா விடமாட்டனுங்க. அதான் கேட்டேன். இங்கேயே நாயத்தை கொடுப்பேன். முட்டாத்தையும் ஊட்டிட்டு போறதுக்கு சமையலுக்கு அங்கெல்லாம் போறது விடமாட்டேன். யாரையும் போகக்கூடாது. ஏதோ வளையாத செடி ஒண்ணு இருந்தா எது பண்ணி இருந்தாலும் நான் கொடுக்காம விடமாட்டேனுங்க. இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அக்கா, நல்லா இருக்கிறான்னு நான் பண்ணுனது அப்படின்னு எடுத்து கொடுப்பேன். ஆமா, அது ஓட முடியாத திருமணதானே நல்லா இருக்குது. ஓக பிசு பிசுன்னு லேசா காத்தடிக்கும். பிரமாதம் பிரமாதம். அந்த வெத்தலை வாக்கு எடுத்துட்டு வா. வெத்தலை வாக்குங்களா? ஆமா ஆமா ஆமா. இருந்து கொண்டுகிட்டு வாரேன். இல்லதா அமைதியாச்சி. ஆமா மானூர் வெத்தலைய சாமிய வெத்தலைய 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 அதே காரிப்பே கரிப்பாக்கே கரிப்பாக்கே மானூர் வெத்தலைய 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 அமரைய மலைய காப்பாக்கே கரிப்பாக்கே கரிப்பாக்கே மானூர் வெத்தலைய சாமிய வெத்தலைய 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 சுடி கரிப்பாக்கே 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 மானூர் வெத்தலைய 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 தாமரைய சுடி கரிப்பாக்கே 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 நம்மத்தான் சோட்டா சொன்னாங்க அண்ணாவருக்கும் முன்னாலே
தாக்கு போட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திடாது இருங்க காலாங்கி எடுத்துட்டு வாரு காலாங்கி நீங்க எனக்கு அந்த பக்கம் சுத்திடுவீங்க காமரே பிரமாதம் போ. ஒரு மனிதனா பிறந்தா என்ன வேணும்? வேலைக்கு வெந்தனைக்கு சாப்பாடு இருக்கணும். அதே செவனும் செவந்திருக்குது போங்க அன்னாரி சவக்கு நம்மளுக்கு எத்தனை போட்டு நல்லா செவந்தா நல்லதுங்களா? ஆமா ஆயுசு அதிகம்னு சொல்லுவாங்க. ஆயுசு அதிகமா? நானா மனத்தை கண்டேன். அம்மாக்கையா நான் என்னத்தை கண்டேன். சாமி எத்தனை போட்டுக்கிட்டீங்க அப்புறம் கூட நின்னது வேணுமா? எந்தனது அதுலயே ஒரு துளி கிண்டி போடுவீங்க ஒவ்விலையா? அத போட்ட கருகன்னு வருது. கருகன்னா கிருகிருன்னு அப்ப போட வேண்டாம். அந்த நேரத்துல முடியா தருவதானே பெண்ணேது அமரக சாப்பிட்ட உடனே சமசாரம் வந்தபடி பக்கத்துல உட்கார்ந்து வெத்தனவாக்கம் அடிச்சு கொடுக்குற கொடுப்பனே எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதோ நமக்கு கிடைச்சிருக்குது பார்த்துக்க உங்களோட யோகத்துல. என்ன அம்மட்டு திரிக்க எனக்கு? ஆமா தான் பரவாயில்ல. அப்ப நீ சாப்பிட்டே இல்லையா? நான் என்னைக்கும் உங்களுக்கு முன்ன நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு விருப்பாரு வேற, நான் எப்பவும் சாப்பிடுறது. பரவாயில்ல நீங்க சாப்பிட்டு வாங்குவோம். ஆகட்டுங்க அந்த வார வந்து பேசிட்டு இருக்கலாம். அப்போ முன்னாடியாக்க ஒன்று பார்த்தாரு. ஓஹோன்னா மூளைக்கு மூளை வளராத மணக்குது. மூளையில தக்க போலை எடுத்து வச்சிருக்குது. இதனாலதான் நம்ம மேல இம்மட்டு பெரியுமா? பெரியா ஊருக்கு போற வெளியும்னா எல்லாருக்குமே அப்படித்தான். அதுலயும் பிறந்த வீட்டுக்கு போவோம்னா புரியா பிறந்த காலம் போறதுன்னா 80 வருஷம் 85 வருஷம் ஆனாலும் பிறந்த கலைக்கு போறதுன்னா அந்த பிரியுமே தனி. எல்லாம் பொம்பளைக்கு தான் தெரியும், ஆம்பளைக்கு என்ன தெரியும்? அதுலயும் என்னமோ சொல்லுவாங்க அது மாதிரி பிறந்த இடத்திலையும் பிறந்தவையுமாருக்கு வரக்கூடிய மனைவி மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல மனசோடு இருந்தா நல்ல பெரிய மக்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இருக்குமா? இருக்கு என்னையாட்டம் உனையாட்டம் 10 கிலோமீட்டருக்கு அந்த படம் நீ 10 கிலோமீட்டருக்கு இந்த படம் நான் இருந்தா எப்பவுமே பிரிய அப்படியே இருக்கு. கிட்ட இருந்தா மொட்டை பகை, தள்ளி இருந்ததுன்னா தெரியுமா இருக்கு. யாரா இருந்தாலும் அப்படி. அது போல நல்ல மனசுகளோடையும் அப்படி போத போது ஒண்ணும் இல்லாத இருந்ததுன்னா மதிக்க மாட்டான். போனாது நாமளும் நல்லா பொழைச்சு நம்மளுக்கையும் பொன்பொருளோட இருக்கிறது மெய்யானா போனதே நம்ப வரவேற்புகள் இருக்கு. உடனே பாய் எடுத்து போடுவாங்களா? உட்காரு வாங்க. அப்ப உடனே பாருங்க என்ன வேணுமோ தண்ணி தவிட எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இருங்க நான் போய் ஒரு கைய உள்ள போட்டு வாரேன். இந்த அரிசி போட சாப்பாடு பண்றேன். சாப்பிட்டுட்டே போகணும். நீங்க எப்பவோ வந்தா சரி. ஓலமேல பண்றாப்புல படபடனே இருங்க. இருந்து இன்னைக்கு சாப்பிட்டு போல இருக்கும். அப்படி இன்னும் நம்ம பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்படி ஏதாவது இல்லைங்கன்னா அப்படி எல்லாம் நல்ல வரியமைத்தான் இருக்கு. ஆனா ஒன்ன கோட்டோட இத்தனை கேவலப்படுத்தி உனக்கு புத்தி வர மாட்டேங்குது. வெள்ளிவரன் ஆதில சேகரி பட்டணத்திலே மணியங்குறிச்சியிலே ஆனகத்தி ஆளக்கூடிய ஒரு மன்னன் அல்லவா. நான் என்ன சாதாரணமான இடத்துல பிறந்தவளா? மணியங்குளத்திலே பிறந்தவள். எங்க அண்ணமார்களும் உங்களை விட அதிகபட்சமான பொன்பொருளை தேடி வச்சிருக்கிறாங்க. அவையிலும் நல்லா பிழைக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது என்னமோ அன்னைக்கு ஏதாவது தெரிஞ்சும் தெரியாம நம்ம நேரம் அது கிளவோ அப்படி இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கும் அப்படியே இருக்கு. எப்பவே விலைக்கு போயிருக்கு. போயிட்டா பிறந்தவையுமார்களும் பிறந்தவையுமார் சமஸ்தானங்களும் அப்பா இளைய கண்ணனை கண்டுட்டா அப்படி தெரியுவாங்க. பிச்சுட்டு ஆடுவாங்க. தெரியும் பிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க. வருஷம் வச்சு பார்ப்பாங்க. மாவை பண்றேன், பலகாரத்தை பண்றேன், கூட்டிட்டு வந்திருந்தா 8 நாளைக்கு இருந்துட்டு போலாம், 10 நாளைக்கு இருந்துட்டு போலாம். இப்படி ஒன்றையும் ஒரு வந்திருக்கிறேன்.
அப்படின்னே விஷனப்படுவாங்களே தவிர வந்துட்டாலும் விஷனப்பட மாட்டாங்க மண்ணா. ஆமாங்க. பட வேண்டாம். சரி, சரி. காலையில நேரமே போகணும். அதனால தண்ணி எல்லாம் காய வச்சுட்டு நேரமே எழுப்பி விடணுங்க. தண்ணி பார்த்துக்கிட்டு வாங்க, நாமளும் போலாம். நீங்களும் என்னது பிறந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். நீ வெளிய வரைக்கும் தூங்காம உட்காந்துருந்து வெளியாதுக்கு என்னையும் சேர்த்து கூப்பிடுற. ஆமாங்க மண்ணா. நான் அந்த வேறு போனாக்கே ஒரு மதிப்பு. அப்படி இல்லைன்னா மதிப்பு இருக்காது. கண்ணெடுத்து பார்க்க மாட்டாங்க, எச்ச தண்ணி எதுக்கு ஊத்த மாட்டாங்கன்னு சொல்றேன். நீ அப்புறம் அங்கேயே ஏறிட்டு போனாங்கிற இல்லாம என்னையும் சேர்த்து கூப்பிடுற. நீ போயிட்டு வா. ஓரமெல்லாம் போ வேணாம்னு சொல்லல, நம்ம ஆள் விட்டுரும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன் ஜாமி போய். ஆமா ஆமா, அது ஒரு வகையில நல்லது. அங்க போய்க்கு மன்னவர் சொன்னது போல நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத போயிட்டா கூட இருந்துட்டா. நான் அதுக்கிட்டே அங்கேயே சொன்னேன், கேட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாம இருந்துட்டு எப்படி இருந்தாலும் நாம உள்ள போட்டுக்கலாம். யாருக்கு தெரியும்? இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். வெளியிட்டு நேரமே யாரு ஊருக்குள்ள இறந்துருச்சு நடமாட்டத்துக்கு முன்னால நாம புறப்படும். இல்லையா ஆளாள் வந்துட்டாங்கன்னா சயனம் ஆகி போகும். ஆமா, அப்படிங்கிறது அமரியனாட்சி. அந்த வெளியாவரியிலே படுத்த படுக்கையில் தாவர தூக்கம் இல்லாம பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமா, இந்த தர்மம் மன்னனும் மனம் போல ஒற்றையிட்டு தூங்குறார். இந்த நேரத்தில் இருவேளை எழுந்திருக்கும் எதிர்மா மாயவன் திருவையிலே அந்த ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் தினத்திலே